Here, students, this is 3 mark. A bar, comma B bar, comma C bar are any 3 vectors such that கொடுத்துருக்காங்க என்பன ஏதேனும் 3 வெக்டர்கள் modulus of A bar equal to 3, modulus of B bar equal to 4, modulus of C bar equal to 7. Find the angle between A bar and B bar. தமிழ் மீடியத்துக்கு எனில் A bar, comma B bar ஆகியவற்றிற்கு இடைப்பட்ட கோணம் காண்க. இதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. முதல்ல given கொடுக்கப்பட்டது ஓகே எனில் இப்போ A bar plus 2B bar plus C bar equal to 0 bar. இது கணக்கில் கொடுத்துருக்காங்க given. ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். C bar equal to இதை மட்டும் இங்கே வச்சுக்கேன். இந்த ரெண்டு டேர்ம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் வரும், மைனஸ் வெளியில் எடுத்துடும். இந்த A bar இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் A bar, 2B bar இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 2B bar, மைனஸ் வெளியில் எடுத்தாச்சுன்னா ப்ளஸ் 2B bar. ஸ்கொயரிங் ஆன் both side இருபுறமும் வர்க்கப்படுத்த ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் என்னாச்சு, இது ஸ்கொயர் பண்ணால் C bar ஸ்கொயர், இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு, A bar plus 2B bar whole square. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் இருபுறமும் வர்க்கப்படுத்த C bar ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு. இது எப்படி எழுதலாம், இது ஃபார்முலா A ஸ்கொயர் plus B ஸ்கொயர் plus 2 into A bar dot B bar. This is the expansion of this. என்னுடைய விரிவாக்கம். இது எப்படி எழுதலாம், modulus of C bar square, modulus of A bar square. இது ஸ்கொயர் பண்ணால் 4 into modulus of B bar square plus 2 into 2 4 A bar dot B bar. ஓகேவா? அடுத்தது modulus of C bar square, modulus of A bar square, modulus 4 into modulus of B bar square. இதுக்கு by definition of scalar product வரையறை modulus of first vector into modulus of second vector into angle between the two vectors. இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் போட்டிருக்கேன். Substitute the values. மதிப்புகளை பிரதியிட. modulus of C bar 7, modulus of A bar 3, modulus of B bar 4, modulus of A bar 3, modulus of B bar 4 cos theta. இதுக்கு வேல்யூ 3, இதுக்கு வேல்யூ 4, இதுக்கு வேல்யூ 3, இதுக்கு வேல்யூ 4 cos theta. 49 9 plus 16 into 4 64, 4 into 4 16 into 3 48 cos theta. Next 49 ரெண்டையும் கூட்டினா 73 73 plus 48 cos theta. இந்த ப்ளஸ் டேர்ம் இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 49 minus 73 48 cos theta, 48 cos theta. இதிலிருந்து போச்சுன்னா 14, அப்போ 4, 6லேருந்து 4 போச்சுன்னா 2 மைனஸ். இந்த டேர்ம் கீழே வந்துச்சுன்னா டிவிஷன் வகுத்தல் cos theta. இது கேன்சல் ஆச்சுன்னா 1 2 cos theta. இந்த தீட்டா மட்டும் வச்சுட்டா இந்த காஸ் இங்கே வந்துச்சுன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/2. எந்த வேல்யூக்கு -1/2 வரும், +1/2 வந்துன்னா 60 டிகிரி, -1/2 வந்துன்னா 120 டிகிரி. அது ட்ரிக்னாமெட்ரி படிக்கும்போது சொல்லித்தரேன். இதுக்கு வேல்யூ 120 டிகிரி ஆர் 2π/3 ஈக்குவல் டு theta. ஆன்சர் தி angle between A bar comma B bar is 120 degree. A bar comma B bar என்ற இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் இன்னொரு தடவை சொல்றேன், கொடுக்கப்பட்டது. C bar மட்டும் வச்சுட்டா இந்த டேர்ம் இங்கே வந்துச்சுன்னா மைனஸ். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் இருபுறமும் வர்க்கப்படுத்த C bar ஸ்கொயர், இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு. இது ஃபார்முலா A ஸ்கொயர்
b square 2 into a bar dot b bar. A square now 4 into modulus of b bar square. 2 into 2 now 4. A bar dot b bar. Understood? By the definition of scalar product, modulus of first vector, modulus of second vector into cos theta. Substitute the values. மதிப்புகளை புதினா. இதுக்கு பதிலா 7, இதுக்கு பதிலா 3, 4. 4 into 3 into 4 cos theta. 64, 4 into 4, 16 into 3, 64. 4 into 4, 16 into 3, 48 cos theta. எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்திருக்கேன். minus 24. கீழே வந்துச்சுன்னா division minus 1/2. cos இந்த cos இங்க வந்துச்சுன்னா cos inverse minus 1/2. Value 120 degree. எப்படிங்கிறத நம்ம போட்டு காட்டலாம். இங்க வரும். cos 120 degree equal to cos 1 into 90 plus 13 எழுதலாம். இது நான் trigonometry வரும்போது டீப்பாக சொல்லித் தருவேன். இப்போ கொஞ்சம் புரியறது கஷ்டமாக இருக்கும். 120 1 into 90 plus 13 எழுதலாம். 1ன்றது ஒற்றைப்படை. ஆட் நம்பர் வந்துன்னா ரேஷியோஸ் ஆர் சேஞ்ச். விகிதங்கள் மாறும். cos வந்து சைனா மாறும். sin 30. This is lies in second quadrant. Second quadrant. ஒரு 90 முடிச்சு 30 னா second quadrant. Second quadrantல sinக்கு மட்டும் தான் பிளஸ். cosக்கு வேல்யூ மைனஸ். cos 30 வேல்யூ 1/2. அப்ப cos 120 degree equal to minus 1/2. 120 degree equal to இந்த cos இங்க வந்துச்சுன்னா cos inverse minus 1/2. இது மெத்தட். இது உங்களுக்கு புரியணும்னு சொன்னா trigonometry படிக்கும்போது தான் இது புரியும். leave it just memory. minus 1/2 வந்துனா 120 degree or 2 pi by 3. This is 3 mark. Okay. இப்போ நம்ம எக்ஸசைஸ் தான் போயிட்டு இருக்கோம். 8.3ல क्वेश्चन நம்பர் 7. Question number 7. So that the vectors form a right angled triangle. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கின்றன அப்படின்னு போடணும். கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒரு இப்படி கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கின்றன என காட்டுங்க. இது கொஸ்டின். ஓகேவா? இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ட்ரையாங்கிள். இது ஏ, இது பி, இது சி. இது ஏ பார் வச்சுக்கலாம், இது பி பார் வச்சுக்கலாம், இது சி பார். 3 சைடு கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் கிவன். முக்கோணத்தினுடைய 3 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. லெட் த சைட்ஸ். முக்கோணத்தின் பக்கங்கள் a bar equal to minus I bar minus 2j bar minus 6k bar. b bar equal to 2I bar minus j bar plus k bar. c bar equal to minus I bar plus 3j bar plus 5k bar. 3 ஆட் பண்ணுங்க. ஆடிங் கூட்டினா இது ஒரு டெஸ்ட். ஏன்னா 3 ஆட் பண்ணா ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். 3 sides of the triangle equal to 0. ஒரு முக்கோணத்தில் 3 பக்கங்களின் கூடுதல் வந்து 0. a bar plus b bar plus c bar equal to 0. 3 கூட்டிங்க. 3 கூட்டிங்கன்னா 2i bar minus 2i bar 0. 3i bar minus 3j bar 0. 5 6k bar minus 6k bar 0. Totally 0. Therefore, given vectors can be sides of triangle. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒரு முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியும். இதுதான் ஒரு டெஸ்ட். அதாவது சம்ல இப்படி கொடுத்துருக்காங்க. நான் எடுத்திருக்கேன் 3 சைடுன்னு எடுத்திருக்கேன். அப்படி கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒரு முக்கோணத்தினுடைய 3 சைடாக இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு டெஸ்ட். 3 சைடு ஆட் பண்ணி பாருங்க. 3 சைடு ஆட் பண்ணி பார்த்தா 0 வரணும். 0 வந்துச்சுன்னா the given vectors can be the sides of a triangle.
கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியும். இப்போ டாட் ப்ராடக்ட் எழுதுங்க. A டாட் B எழுதுங்க. A பார் டாட் B பார், A பார் டாட் B பார் ப்ராடக்ட் எழுதுங்க. -1 into 2 2, -2 into -1 plus 2, -6 into 1 -6, 0 வரல. -1 into 2 -2, -2 into -1 plus 2, -6 into 1 -6, -6. This is not equal to 0. A dot B not equal to 0 வந்துச்சு. அடுத்து போங்க B dot C கண்டுபிடிங்க. B bar dot C bar. I bar dot I bar ना 1 -2, -1 into 3 ना -3, 1 into 5 ना 5, -5 plus 5 0. B dot C 0 வருது. அப்போ B பாருங்கிற வெக்டாரையும் C பாருங்கிற வெக்டாரையும் பேசினா டாட் ப்ராடக்ட் 0 வருது. அப்போ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. சொல்றது புரியுதா? therefore B bar is perpendicular to C bar. therefore angle A equal to pi by 2. இந்த வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் 0 வரலாம், அடுத்தது 0 வந்துருச்சு. அப்போ இது ரெண்டுமே ஒன்றுக்கு வந்து செங்குத்து. தே ஆர் பெர்பெண்டிகுலர். B bar and C bar இது ரெண்டு பெர்பெண்டிகுலர். இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. therefore given vectors form a right angled triangle. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கிறது என நிறுவப்படுகிறது. ஓகேவா? அப்போ 3 சைடு கொடுத்துருந்தாங்கன்னா ஆட் பண்ணி பார்க்கணும். 0 வந்துருச்சு. The given vectors can be the sides of a triangle. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒரு முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியும். A dot B கண்டுபிடிச்சிருக்கேன். not equal to 0 வந்துருச்சு. அடுத்து B dot C கண்டுபிடிக்கிறேன். அது equal to 0 வந்துருச்சு. therefore angle A equal to pi by 2. therefore the given vectors form a right angled triangle. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கிறது. therefore the given vectors form a right angled triangle. okay, this is 3 mark question. சப்போஸ் இதுவும் நாட் ஈக்குவல் டு 0 வந்துன்னா அடுத்து போங்க C டாட் A கண்டுபிடிங்க. நமக்கு ஏதாவது டாட் ப்ராடக்ட் 0 வந்துன்னா அந்த ஆங்கிள் தான் 90 டிகிரி. ஓகே, இப்போ அடுத்து இதே டைப்ல 8.3ல எக்ஸாம்பிள் 8.19 show that the points form a right angled triangle என்ற புள்ளிகள் ஒரு ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கிறது என நிறுவுக. இது E, இது B, இது C. வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க, முக்கோணத்தினுடைய உச்சிகள். அப்போ சைடு கண்டுபிடிங்க. AB கண்டுபிடிங்க, BC கண்டுபிடிங்க, CA கண்டுபிடிங்க. டாட் ப்ராடக்ட் எடுங்க. எந்த பக்கம் நாட் ஈக்குவல் டு 0 வருதோ அந்த பக்கம் 90 டிகிரி ஏற்படுது. ஓகே, ABC is a triangle whose position vectors of the vertices are. முக்கோணம் ABC இன் முனைகளின் நிலை வெக்டர்கள் A bar 4I bar minus 3J bar plus 1K bar.
B bar 2I bar minus 4J bar plus 5K bar. C bar 1I bar minus 1J bar plus 0K bar. These are all vertices. முக்கோணத்தினுடைய உச்சிகள். அடுத்தது சாய்டுகளுடைய AB bar B bar minus A bar. ஓகேவா? 2I bar minus 4J bar plus 5K bar minus 4I bar plus 3J bar minus 1K bar. சொல்லுங்க. minus 2I bar minus 1J bar 4K bar. This is AB bar. BC bar C bar minus B bar. C bar minus B bar minus 2I bar plus 4J bar minus 5K bar minus I bar plus 3J bar minus 5K bar. This is BC bar. Then you find CA bar. A bar minus C bar. A bar 4I bar minus 3J bar plus 1K bar minus C bar. Minus into minus plus J bar minus 0K bar. Reduce to 3I bar minus 2J bar 1K bar. So AB bar dot BC bar लोडिए. AB bar dot BC bar. AB bar dot BC bar. Minus 1 into minus plus 2 minus 1 into 3 na minus 3 4 into minus na minus 1t 23 லிருந்து ஒரு 2 போயிடுச்சுனா minus 21. This is not equal to 0 வரவில்லை. அடுத்து போடுங்க. இப்போ ரெண்டு பக்கம் AB BC கண்டுபிடிச்சிருக்கேன். இது ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தா வரல. இது ரெண்டு எடுத்துக்கோங்க. BC டாட் CE BC bar டாட் CA bar. BC bar என்ன வருது? dot CA bar 3I bar plus 1K bar minus 1 into 3 na minus 3 3 into minus 2 na minus 6 minus 5 into 1 na minus 5 11 14. This is also not equal to 0. அடுத்து CA bar dot AB bar CA bar 3I bar minus 2J bar plus 1K bar dot AB bar. Here again minus 6 minus 2 into minus 1 plus 2 1 into 4 not 4 minus 6 plus 6 0 on the CA bar dot AB bar equal to 0. Therefore CA is perpendicular to AB. Okay va? CA um AB um perpendicular. CA um AB um perpendicular. Here we will put now. CA um AB um perpendicular. CA bar dot AB bar. அப்ப இந்த angle வந்து 90 degree. Okay va? இந்த angle வந்து 90 degree. CA um AB um perpendicular. Diagram எடுத்து போலாமா? C A B. இரண்டு டாட் ப்ராடக்ட் எடுத்தா 0 வந்துருச்சு. Therefore angle A equal to pi by 2. Therefore given vectors form a right angle triangle. லாஸ்ட் சம்முக்கு இருக்க என்ன வித்தியாசம்? போன சம்ல சைட்ஸ் பக்கங்கள் கொடுத்தனால நேரடியா வச்சு போடணும். இந்த சம்ல பாயிண்ட்ஸ் புள்ளிகள் கொடுத்திருக்காங்க. புள்ளிகள்ல இருந்து you have to find the sides. ஓகேவா? முக்கோணம் ABC இன் முனைகள். whose position vectors on the vertices are A bar, B bar, C bar. Side AB bar கொடுத்திருக்கேன். Then you find BC bar. Then you find CA bar. AB bar dot BC bar. ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். not equal to 0 வந்துருக்கு. They are not perpendicular. BC bar dot CA bar எடுத்திருக்கேன். டாட் ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். 0 வரல.
then take CA bar dot AB bar dot product எடுத்துக்க 0 வந்திருக்கு, that is perpendicular. So இந்த angle வந்து 90 degree. Therefore the given vectors form a right angle triangle. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கின்றது. This is the question. Okay, this is 5 mark. அடுத்த ஒரு 3 mark, 2 mark, 2 mark for any vector r bar, prove that r bar equal to r bar dot I bar into I bar plus r bar dot j bar into j bar plus r bar dot k bar into k bar என நிறுவுக. r bar என்பது ஏதேனும் ஒரு வெக்டர் எனில் நிறுவுக. இந்த கொஸ்டின் எப்படி போடுறேன்னு பாருங்க. let r bar is any vector. r bar என்பது ஏதேனும் ஒரு வெக்டர் எனில் r bar equal to xi bar yj bar plus zk bar. ஓகேவா? எங்க எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் r bar dot I bar கண்டுபிடிங்க. I bar ஓட டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க. r bar dot I bar equal to xi bar plus yj bar plus zk bar dot I bar. I bar ஓட டாட் ப்ராடக்ட் பண்றோம். டாட் ப்ராடக்ட் பண்ணா I bar கூட மட்டும் தான் பெருக்க முடியும். மற்றதெல்லாம் 0 ஆகும். I bar கூட பெருக்கினா 1, that is x. I bar கூட டாட் ப்ராடக்ட் பெருக்கினா 1 into x is I bar dot j bar 0, I bar dot k bar 0, x r bar dot I bar. ஓகேவா? சிமிலர்லி போடுங்க. இதே மாதிரி இதே போல் r bar dot j bar என்ன வரும்? y. r bar dot j I bar போட்டா x வரும். இதே மாதிரி r bar dot j bar போட்டா y வரும். r bar dot k bar equal to z. மூணாவது கேஸ் என்ன வருது? z. இப்போ மூணை ஆட் பண்ணுங்க. ஆடிங் கூட்ட r bar dot I bar அடுத்த ஸ்டெப் தான் இது முடிச்சுட்டு r bar dot I bar into I bar plus r bar dot j bar into j bar plus r bar dot k bar into k bar equal to this is right hand side. Right hand side எடுத்துருக்கேன். இந்த r bar dot I bar என்ன வந்துருக்குன்னு பாருங்க. x into I bar plus r bar dot j bar என்ன வந்துருக்குன்னு பாருங்க. y. இதுக்கு பதிலா வேல்யூ y plus r bar dot k bar என்ன வந்துருக்குன்னு பாருங்க. z. இதுக்கு பதிலா z into k bar. இதுக்கு பதிலா x into I bar. இதுக்கு பதிலா j y into j bar. இதுக்கு பதிலா k. இதுக்கு பதிலா z into k bar. இது ஃபுல்லா சேர்த்து r bar. நம்ம என்ன எடுத்துருக்கோம்? that is equal to r bar. ஓகேவா? equal to L. Substitute that r bar equal to plus r bar dot j bar into j bar, r bar dot k bar into k bar. hence proved என நிறுவப்பட்டது. இன்னொரு r bar equal to எடுத்துக்கேன். taking any vector r bar dot I bar ஓட டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க. I bar கூட பெருக்கணும்னா 1 into x. I bar j bar ஓட பெருக்கினா 0, I bar k bar ஓட பெருக்கினா 0. எல்லாம் கேன்சல் ஆகி எக்ஸ்பிரஷன் தான் வரும். இதே போல் இந்த வை r bar j bar எடுத்தா y, r bar k bar எடுத்தா z. அடுத்த ஸ்டெப் taking r vectors இந்த ரிசல்ட் எடுத்துங்க. இதுக்கு பதிலா x into I bar, இதுக்கு பதிலா y into j bar, இதுக்கு பதிலா z into k bar. இது ஃபுல்லா சேர்த்து r bar. Therefore என நிறுவப்பட்டது.
ஓகேவா? This is 2 mark question. Next 2 mark. Projection போறோம். Fine. The projection of on the vector அப்ப இதன் மீது இதன் நீளம் காண்க கண்டுபிடித்து இன் மீது இன் வீழல் காண்க இதன் மீது இதன் வீழல் காண்க ஓகேவா இது क्वेश्चन projection question find the projection of on ஆய்வாக தமிழில் இன் மீது இன் வீழல் காண்க இந்த என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க ஆன் மீது அப்படிங்கிறது ஏ பார் வச்சுக்கோங்க ஆன் இதை ஏ பார் வச்சுக்கோங்க இது பி பார் வச்சுக்கோங்க மீது அப்படிங்கிறது ஏ பார் வச்சுக்கோங்க இது ஏ பார் ஈக்குவல் டு அடுத்து பி பார் வச்சுக்கோங்க projection of A bar on B bar projection of B bar on A bar A bar in மீது B bar in வீழல் இது ஃபார்முலா A bar dot B bar எதன் மீது on அப்படிங்கிறது கீழே வரும் ஓகேவா A bar என்ன வருது டாட் B bar என்ன வருது by modulus of A bar உள்ள பெருக்கினா 2 into 1 is 2 6 into 3 is 18 3 into 7 is 21 by root of 2 square 6 square 3 square okay va 2 into 1 is 2 6 into 3 is 18 3 into 7 is 21 போடுங்க இது 41 by root of 4 plus 36 plus 9 49 root எடுத்தா 7 இதான் projection இத அலகுகள் அப்படினு போய்க்கலாம் யூனிட்ஸ் அலகுகள் ஓகேவா அடுத்து find the projection of this vector on this vector on அப்படின் மீது வீழல் காண்க இது a bar வெச்சுக்கோங்க இது b bar வெச்சுக்கோங்க let a bar equal to b bar equal to projection of b bar on a bar in மீது
b bar in வீழல் equal to இங்கிலீஷ்ல சொல்லும்போது projection of b bar on a bar. தமிழ்ல சொல்லும்போது a bar இன் மீது b bar இன் வீழல். எதன் மீது on க்கு கீழ வரும் மேல a bar டாட் b bar a bar I bar plus j bar இடையில ஒரு டேர்ம் இல்ல 0 k bar dot 0 I bar j bar plus k bar by modulus of a bar. உள்ள பெருக்குங்க 1 into 0 னா 0 1 into 1 னா 1 0 into 1 னா 0 root of 1 square 1 square 0 square 1 by root 2 square னா 1 plus 1 units. இதான் ப்ரொஜெக்ஷனுக்கு ஃபார்முலா. ஓகேவா? ஆன் எதன் மீது வீழலோ அந்த டேர்ம் a bar வெச்சுக்கோங்க, அந்த டேர்ம் b bar வெச்சுக்கோங்க. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் b bar on a bar. a bar இன் மீது b bar இன் வீழல்னா a bar dot b bar by modulus of a bar. That is the formula. அப்ப இது ரெடி டாட் ப்ராடக்ட் பண்ணிருக்கேன். இல்லாத காம்போனன்ட் 0 னு வெச்சுக்கோங்க. 0 into 1 0 1 into 1 னா 1 0 into 1 னா 0 by root of 1 by root 2 units அலகுகள். Okay students, this is 2 mark.